கேர்ஃபுல்லா நடிப்பையும் நம்ம ஏதாவது சொல்லிட்டா இந்த பையன் ஏதாவது ஸ்ட்ரைக் பண்ணிட்டானா அம்மா நீங்க இல்லம்மா இனிமே 2 சீன்ல நீங்க இல்ல இவருக்கு பதில் இவர் நடிப்பாரு போட்டுருவாங்க. முன்னாடி ஆச்சிமா உட்காந்துருக்காங்க எல்லாம் பின்ன வரிசையில பின்ன மட்டும் கூப்பிடவே இல்லை. எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. நம்மள கூப்பிடவே இல்லை. ரகுவரன்லாம் பேசுறாங்களேன்னு நான் உடனே ரொம்ப லாஜிக்கா பேசுறேன். ஏங்க ரகுவரன்லாம் பேசுறாரு, அவரெல்லாம் விட்டீங்கன்னா அவரெல்லாம் தலைவர் போட்டு அடிக்கிறாருல்ல, ஒன்னும் அடிக்கலையே. அதாவது அவரு தனிப்பட்ட முறையில பாராட்டணும்னு அவருக்கு தோணி இருக்கு பாருங்க, இல்லைங்களா? அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கு படையப்பாலாம் அதுக்கப்புறம் தான் எல்லாருக்கும் கொடுத்தாரு. அவ்வளோ என்ஜாயபிளா இருந்தது. இங்க இருந்து நாங்க பூனே போனோம், இங்க இருந்து டெல்லி போனோம், எல்லா இடத்துலயுமே. அதுவும் அவருக்கு பாசமான ஒரு அம்மாவா எனக்கு உண்மையிலேயே அவர் மேல அந்த பாசம் வந்துடும். சூடா இருக்குதுன்னு நம்ம நினைச்சோம்னா நீங்க அதை நினைக்கவே நினைக்காது. யூ ஜஸ்ட் ஃபர்கெட் அபௌட் இட். இதெல்லாம் நீங்க பர்சனலா வந்து பார்க்க முடியுமா? அந்த இதெல்லாம் வந்து என்ஜாய் பண்ணுங்க வந்து அப்படின்னு ரொம்ப அழகா. அப்ப ஏசி ஹால் வேற வந்துருச்சு எங்களுக்கு. அவங்க ஹீரோயின் வீடு வந்து ஏவிஎம் ஏசி ஹால். அதனால செட்டை விட்டு வெளியில போகவே மாட்டேன். அவரே உட்கார்ந்துருக்கும் போது நம்ம எங்க இருந்து கேரவன் போவோமா? நம்ம அவர் கூடவே உட்காந்து நம்ம எங்கன்னா தனியா உட்கார்ந்துருந்தோம்னா கூட அந்த சேரை தூக்கி போட சொல்லுவேன். போட்டு உட்கார்ந்து அதே மாதிரி சாப்பாடு விஷயம் நிறைய விஷயங்கள மற்றவங்களை பேச விட்டு அப்சர்வேஷன். முன்னாடி விவேக், அதாவது இவர் அமெரிக்கால இருந்து வந்தோடனே கூட்டிட்டு வரா மாதிரி அந்த பிரசாத் ஸ்டுடியோல தான் அந்த பிச்சைக்காரம்மா வந்து கேட்கிற மாதிரியே அது அரேஞ்ச் பண்ணிட்டே இருந்தாங்க. அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஐயோ நம்ம ஷூட்டிங், அதுவும் அம்மா இல்லையா, இன்னும் அக்கறையா இருக்கும். அந்த ஷூட்டிங்ல வந்து அழகாதான் அந்த சீன் எடுத்தாங்க. என்ன ஏமா கருப்பா பெத்த அப்படிங்கிற ஐயோ நம்மளே அடிக்கடி இதைதான் ஃபீல் பண்ணுவோம், நம்ம ரொம்ப கருப்பா இருக்கிறோம்னு இதே டைலாக் நமக்கே வந்திருக்குது அப்படின்னு. அந்த படம் மட்டும் அவ்வளோ என்ஜாயபிளா இருந்தது. இங்க இருந்து நாங்க பூனே போனோம், இங்க இருந்து டெல்லி போனோம், எல்லா இடத்துலயுமே. அதுவும் அவருக்கு பாசமான ஒரு அம்மாவா எனக்கு உண்மையிலேயே அவர் மேல அந்த பாசம் வந்துடும். அப்போ என் பொண்ணு வந்தா, அப்போ கேட்டாரு நீங்க மட்டும் வந்திருக்கீங்களா, அம்மா வந்திருக்காங்களான்னு. இல்லை அம்மாவுக்கு இப்போ இனிமேலாம் கூப்பிட்டு வர முடியாதுங்க சார், என் பொண்ணு வந்திருக்கு. அப்படியா, ஏன் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வரல? இல்லைங்க சார் வெயில் அடிக்குதாக சார் ரொம்ப அப்படின்னு. நாளைக்கு நான் சொன்னேன்னு கூப்பிட்டுவாங்க. சரின்னு நெக்ஸ்ட் டே சிவாஜி நடக்கும்போது கூட்டிட்டு போனேன்னு. ஏன் வரல நேத்தெல்லாம்? இல்லை ரொம்ப ஹாட்டாக இருக்கு அங்கிள். ஹாட்டாக இருக்கா? இந்த ஹாட்டில் தான் உங்கள் அம்மா வேலை செய்கிறாங்க, இந்த ஹாட்டில் வேலை செஞ்சு தான் உன்னை படிக்க வச்சுருக்காங்க. என்ன படிச்சிருக்கீங்க? விஷுவல் கம்யூனிகேஷன் முடிச்சிருக்கேன். இதில் தானே உங்கள் அம்மா இருந்தாங்க. அப்புறம் எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணலாம் ஹாட்டுன்னு? இதெல்லாம் ஃபீல் பண்ணக்கூடாது. நம்ம நினச்சாதான் அது ஹாட். இப்போ நமக்கு வெயில் அடிக்குது, சூடாக இருக்குதுன்னு நம்ம நினச்சோம்னா அது ஹாட் இருக்கும். நீங்கள் அதை நினைக்கவே நினைக்காதீங்க. யூ ஜஸ்ட் ஃபர்கெட் அபௌட் இட். இதெல்லாம் நீங்கள் பர்சனலாக வந்து பார்க்க முடியுமா? அந்த இதெல்லாம் வந்து என்ஜாய் பண்ணுங்க வந்து அப்படின்னு ரொம்ப அழகா அட்வைஸ் பண்ணி. இல்ல நீ நினைச்சேன்னா அப்பப்ப பானு வந்து கூப்பிடும், சார் நீங்க உள்ள வந்து உட்காந்துக்கோங்க சார், கேரவன் போகவே மாட்டேன், இட்ஸ் ஓகே டேக் அப்ப டச் அப் பண்ணிக்கலான்னு வரும். ஏன்னா அந்த மேக்கப் இதுவாகுது. நீ பானு ஐயோ இவரு உள்ள வந்து உட்கார மாட்டேன்றாரேன்னு அதை பத்தி கவலையே படாம அப்பா சாதாரணமா ரொம்ப அந்த படம் மாதிரி. அதுக்கப்புறம் இப்ப எல்லாரும் சொல்றாங்க இல்லைங்களா, சாரோட நாங்க இதை பண்ணோம் அதை நான் அதெல்லாம் பார்த்துட்டேன் போட அப்படிங்கிற மாதிரி எனக்கு அந்த பெருமையா இருக்கும். அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். அந்த காலகட்டமே ரொம்ப சந்தோஷம். மணிவண்ணன் சார், விவேக் சார், ராஜா சார் 3 பேர் உட்கார்ந்தா ஒவ்வொருத்தரும் பேச விட்டு இவரு அப்படியே சைலண்டா அப்சர்வேஷன் தான். அப்ப ஏசி ஹால் வேற வந்துருச்சு எங்களுக்கு. அவங்க ஹீரோயின் வீடு வந்து ஏவிஎம் ஏசி ஹால். அதனால செட்டை விட்டு வெளியில போகவே மாட்டார். இப்ப ஒவ்வொருத்தரும் இப்ப ஷார்ட் பை ஷார்ட் கூட்டின்னு வரணும். அந்த வேலை உட்காந்துருப்பார். அவரே உட்காந்துருக்கும் போது நம்ம எங்க இருந்து கேரவன் போவோமா? நம்ம அவர் கூடவே உட்காந்து நம்ம எங்கன்னா தனியா உட்காந்துருந்தோம்னா கூட அந்த சேரை தூக்கி போட சொல்லுவேன். போட்டு உட்காந்து அதே மாதிரி சாப்பாடு விஷயம் மற்ற
நிறைய விஷயங்களை மற்றவங்களை பேச விட்டு அப்சர்வேஷன். கண்டிப்பா அப்சர்வேஷன். நீங்க சொல்ற மாதிரி இன்னைக்கும் அந்த பழக்கம் இருக்கு மேடம். அந்த கேரவன்ல அந்த மிஞ்சி போனா அந்த காலை ரெடி ஆகிறதுக்கு அப்புறம் அவ்வளவுதான் பேக்கப் ஆகும்போது இன்பிட்வீன் கிடையாது. மிஞ்சி போனா ரொம்ப டைம் இருந்தா லஞ்சுக்கு போனாதான் செட்ல தான் உட்காந்துருக்கேன். செட்லே தான் இருப்பாரு. அந்த அவர் உட்காந்துருக்கனால ஆட்டோமேட்டிக்கா மணிவண்ணன் சார் சிகரெட் பிடிக்கிறதுக்கு மட்டும் வெளியில போவார், உட்காந்துருப்பாரு. விவேக் சாரும் போக மாட்டாரு. ஏன்னா விவேக் சார் கிட்ட தான் நிறைய மேட்ரு இவர் கேட்டுக்குவாரு. அதே மாதிரி ராஜா சார் நானும் உட்கார்ந்துருக்கணும். நான் எப்படி இவர் உட்கார்ந்து இப்படி கிராஸ் பண்ணவே முடியாது. அதனாலே பேசாம உட்கார்ந்தே தீரணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி சிவாஜி படம் எடுத்துட்டு இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா, காரு அது ஏவிஎம் அவங்களோட காரு. அந்த கார் புதுசா அப்பதான் வந்திருக்கு. நான் இங்க உட்காந்துருப்பேன், என் பக்கத்துல மணிவண்ணன் சார், இந்த பக்கம் இவர் உட்காந்துருப்பார், முன்னாடி விவேக். அதாவது இவர் அமெரிக்கால இருந்து வந்தோடனே கூட்டிட்டு வரா மாதிரி அந்த பிரசாத் ஸ்டுடியோல தான் அந்த பிச்சைக்காரம்மா வந்து கேட்குற மாதிரியே இல்லை அது அரேஞ்ச் பண்ணிட்டே இருந்தாங்க. அதுக்குள்ளார என்னை தேடிட்டு ஆஸ்திரேலியால இருந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்க வந்திருந்தாங்க. நான் சொன்னேன் ஷூட்டிங் பார்க்கறதுக்கே பர்மிஷன் சங்கர் சார்கிட்ட எல்லாம் கேட்டு, ஏன்னா அந்த கெட்டப் யாரும் பார்த்துடக்கூடாது அப்படின்னு அவங்ககிட்ட பெர்மிஷன் கேட்டு பிரசாத் ஸ்டுடியோவில் ஒரு ஓரமாக வந்து நிற்க சொல்லிட்டேன். என் அசிஸ்டண்ட்டும் சொன்னேன், வந்துட்டாங்கம்மா. சரி, நான் இறங்கவே இல்லை. மணிவண்ணன் சார் அப்பப்போ இறங்கிடுவார், இவரும் இறங்குறதில்ல. இவரே இறங்கலை, நான் எங்கிறது இறங்குறது. பேசாமல் உட்காந்து, ஏங்க இதை ஆன் பண்ணி பாருங்களேன் சார். வேணாம் சார், இது புதுசாக இருக்குது வண்டி, ஏதாவது கெட்டுடுச்சுன்னா அப்புறம். இல்லை மேலே இது ஒன்று இருக்கு, இதை ஆன் பண்ணி பார்க்கலாமா, அது ஆன் பண்ணி ஒரு சின்ன குழந்தை மாதிரி பேசிகிட்டு இருக்கிறார். இது என்னன்னு தெரியல, இதை ஆன் பண்ணி பார்ப்போமா அப்படின்னு. வேணாங்க சார், வண்டி ஸ்டார்டிங்ல இல்லை, ஏதாவது மூவ் ஆகிட போகுதுங்க சார். நான் எனக்கு என்ன தெரியுமோ அதை சொல்லிட்டு உட்காந்துட்டு இவனால இப்படி சாதிச்சு நான் இப்படித்தான் உட்கார்ந்தாகணும். இப்படி உட்காந்துட்டு இருக்கும்போது என் அசிஸ்டன்ட் மெதுவாக வந்து, அவங்க குழந்தை அழுவுதான், அதனால வீட்டுக்கு போறேன்னு. அப்படியா, சரி சரி. இவர் உடனே யார் குழந்தை அழுவுது? இல்லைங்க சார், ஆஸ்திரேலியாவிலேருந்து உங்களெல்லாம் பார்க்கணுன்னு வந்தாங்க. நான் அவரை பார்க்கவே மாட்டேங்கிறேன். அவரை பார்க்காம இப்படியே தெரியும், ஆஸ்திரேலியாவிலேருந்து உங்களை பார்க்கணுன்னு வந்தாங்க சார், அதான் அவங்க வீட்டுக்கு குழந்தை அழுதான்னு சொல்லி திரும்பி இறங்கி போயிட்டார். இறங்கி குடுகுடுன்னு போய் அவங்களோட நின்று போட்டோ எடுக்கிறாரு, பர்மிஷன் வாங்கி. இந்த போட்டோவை நீங்க எங்கேயும் போடக்கூடாது, படம் ரிலீஸ் ஆகிறவர்கள். நான் இங்க இருந்து தத்தி தலைவி இறங்கி கிடுக்கன்னு போய் ஐயோ போட்டோலாம் எடுக்கிறாங்களே, எனக்கு பயமா இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவங்க வந்திருக்காங்கன்னு அப்பயே சொல்லக்கூடாது, நம்ம சும்மா தானே உட்காந்துருந்தோம், வந்து பேசியிருப்பேன்னு. அவங்களோட எல்லாம் சகஜமா பேச. இப்போ அவங்கள பொறுத்தவரை வடிவுகாசி வில்லி ஆயிட்டேன். அவங்ககிட்டலாம் வந்து பேச முடியாது, அந்த கெட்டப்லாம் நீங்க தூரத்துல இருந்து ஷூட்டிங் பார்த்துட்டு போயிடுங்கன்னு தான் கூப்பிட்டுருந்தேன். இப்போ அவரு சகஜமா அவங்க மேல தோல்ல கையை போட்டு ஸ்டில் எல்லாம் எடுத்து, இதெல்லாம் வந்து அவருக்காக நான் சொல்ற விஷயமே இல்லைங்க, இதெல்லாம் நிறைய விஷயம். அவ்வளோ சிம்பிளான பாட்டுக்கு வந்து அவர் கேஷுவலா இருந்து. அதே மாதிரி ஏர்போர்ட்ல இருந்து இறங்குற ஷாட்டு, எனக்கு இந்த கண்ணாடி எடுத்தா எனக்கு எதிர்க்க இருக்கிற ஆளை சரியா தெரியாது, ஆனா அதுல நான் கண்ணாடி போடல. இவருக்கு நான் விபூதி வைக்கணும், நான் இப்படியே பார்த்துன்னு இருக்கேன், இவன் கரெக்டா விபூதி வைக்கணும். இப்படியே பார்த்துன்னு என்ன பாக்குறீங்க? நான் சார் ஒன்றும் இல்லைங்க சார், தப்பா எடுத்துக்காதீங்க சார், எனக்கு கண்ணாடி போடலன்னா தெரியாதுங்க சார், நல்லா கண்ணாடி போட்டு பார்க்குறேன் எங்க வைக்கணும், இதை போட்டு பார்த்து ஒரு ஐடியா வந்துடும், அப்புறம் கண்ணாடி எடுத்துட்டு ஷார்ட்ல வச்சிடலான்னு பார்க்குறேன். ஒண்ணுமே இல்லை, நீங்க எப்படி வேணும் நான் இப்படி எடுக்கிறேன், நீங்க வச்சிருக்கேன். அவரு எனக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ற, அந்த முடிய அவரோட முடிய இப்படி போட்டுடுற வைக்கிறதுக்கு வசதியா. அப்பா தேங்க்ஸுங்க சார். எனக்கு இல்லைன்னா நான் ரொம்ப எனக்கு அதுவே பயமா இருந்ததுங்க சார். ஏன்னா நைட் ஷூட்டிங் ஏர்போர்ட், நெஜா ஏர்போர்ட்ல எடுக்கிறோம். எப்படி அவரை போய் நான் கேட்கறது, எங்க தெரியல, நம்ம சொல்ல முடியுமா? ஒரு சூப்பர் ஸ்டார் கிட்ட போயிட்டு நம்ம அந்த மாதிரி நம்ம தயங்குறோம், எதுக்கோ தயங்குறாங்க அப்படின்னு அந்த அந்த சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு அப்படியா அப்படின்னு எல்லாம் அலட்சியமா இல்லாம, அவ்வளவுதான். ஒண்ணு இல்லை, நான் முடிவு பண்ணி ஷார்ட்ல பார்த்தா இருக்கும், ஒரு முடி எடுத்திருப்பாரு, நாம விபூதி. இதெல்லாம் இறங்கி வர்றதெல்லாம் சான்ஸே இல்லை. அதே மாதிரி அவங்க வீட்டுல பட்டாசு எல்லாம் எடுத்துன்னு போவோம் இல்லைங்களா, ஜாதகம் எடுத்துன்னு போறது, அது ஏவிஎம். ஆமா, ஏவிஎம்ல தான். பின்னாடி தொட்டாவோ இல்ல கிட்ட வந்தாவோ அடிச்சு விடுவேன். இதை யாரோ அவர்கிட்ட சொல்லி அவர் என்ன பண்ணாருன்னா, நான்
ஷார்ட்டுக்கு வாங்கணும்னு நான் முதல்ல போயிடுறேன். ஏன்னா ரொம்ப நல்ல பொம்பளையா ஷார்ட் போட்டோட போற மாதிரி கிடையாது. நான் போயிட்டு மணிவண்ணன் சார் பின்னாடி இவர் என்ன பண்ணாரு, என்ன இப்படி தொட்டார் ஏன் அப்படின்ட்டு நான் ஏன்னா ஐயோ சார் நீங்க அடிங்க பரவாயில்ல அடிங்க, நீங்க அடிக்கலாம், நீங்க அடிங்க. ஐயோ சார் நான் அடிக்கணும்னு இல்லைங்க சார், எனக்கு அங்க ஒரு மாதிரி ஒரு கூச்சம் வந்துடும் சார், அதனால நான் அப்படி பண்ணிடுவேன்னா அதான் அன்னைக்கெல்லாம் ஒரு அவங்களோட அந்த அளவுக்கு ரொம்ப கேஷுவலா பழகுவார். நமக்கு அந்த இதுவே மறந்துடும், இவர் சூப்பர் ஸ்டார், இவர்கிட்ட எப்படி பேசக்கூடாது, அது எல்லாமே மறந்து உண்மையா இருக்கிற மாதிரி ஆயிடும். அந்த படம் முடிச்சு அதுக்கப்புறம் அந்த ஃபங்க்ஷன் வந்து யூனிவர்சிட்டி ஆடிட்டோரியம்ல வச்சிருந்தாங்க. சுஜாதா சார் எல்லாம் வந்திருந்தாங்க, அந்த கலைஞர் ஐயா வந்திருந்த இது. அது முடிஞ்சிருச்சுங்க. அப்புறம் இவருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஊருக்கு போயிருந்தார், அப்ராடுக்கு போயிருந்தாங்கல்ல. அப்போ அவரோட ரசிகர் மன்றத்துலேருந்து மதுரை ரசிகர் மன்றம், அப்புறம் திருச்சி ரசிகர் மன்றம், ராமநாதபுரம் ரசிகர் மன்றம், இந்த மாதிரி 5-6 ரசிகர் மன்றம் ஒன்னா சேர்ந்து என்ன வர வச்சு நான் தான் அவரோட அம்மா. இந்த பாக்கியம் யாருக்கு கிடைக்கும் பாருங்க. அவங்கள பொறுத்தவரையிலும் ரஜினி சார் அம்மா வந்து எத்தனையோ பேர் நடிச்சிருக்காங்க, எத்தனையோ சுஜாதாமா நடிச்சிருக்காங்க, சத்யபிரியாமா நடிச்சிருக்காங்க, எல்லாரும் நடிச்சிருக்காங்க. பட் இந்த ரசிகர்கள் மட்டும் இந்த 6 குரூப் என்ன வந்து நீங்க அவருக்காக வந்து உட்கார்ந்து ராமேஸ்வரத்துல உட்கார்ந்து பூஜை பண்ணணும், அவரோட அம்மா ஸ்தானத்துல நீங்க இருந்து பண்ணணும். எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. அந்த பூஜை எல்லாம் பண்ணிட்டு அங்க இருந்து ஏர்வாடி வந்து ஏர்வாடியில பூஜை பண்ணி, ஏர்வாடி வந்து தங்கச்சி மடம் அங்க போய் பூஜை பண்ணி, இதெல்லாம் எந்த ஸ்தானத்துலன்னா ரஜினி சாரோடைய அம்மா. வயசு பெரியவங்களோ சின்னவங்களோ அதெல்லாம் இல்லை, அந்த ஸ்தானத்தை வந்து கடவுள் எனக்கு கொடுத்தாரு அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டு அவருக்காக ப்ரேயர் பண்ணிட்டு, ஏன்னா இது வந்து நானா போய் ப்ரேயர் பண்ணா கூட நான் தான் சொல்லணும் நான் அவருக்காக ப்ரேயர் பண்ணேன். ஆனா அவங்க பயங்கரமா ஸ்லிம் ஆகி ரஜினி சார் ஹீரோ, இன்னொரு ஹீரோ சுமன், இப்போ கெட் டுகெதர்ன்றாங்களா அந்த மாதிரிலாம் இல்லை. எவ்ரி சாட்டர்டே ராதிகா வீட்டுல ஒரு பார்ட்டி வச்சோம். அதுல பார்ட்டி வந்தா அப்பெல்லாம் 5 o'clockலாம் பேக்கப் ஆயிடுங்க ஷூட்டிங்கு, அவ்வளோ ஜாலியா இருப்போம். அதனாலதான் பாருங்க இன்னைக்கு அவங்க வந்து எவர்கிரீன் 80s எல்லாம் அவங்களால கரெக்டா கண்டக்ட் பண்ண முடியுதுன்னா காரணம் என்னன்னா பேசிக்காவே நாங்க அந்த மாதிரி வேற யாரா இருந்தாலும் சரி, அந்த சின்ன ஆர்டிஸ்ட் கூட என்னால இன்னைக்கு ஷூட்டிங் வர முடியாது, நான் கிளம்புறோம், என்னால முடியல, ஏன்னா ஜொரம்னு சொன்னது. ஆனா இவரு அந்த செட்லயே வந்து உட்கார்ந்துட்டு ஜொரம் தான் இருந்தார். ஏன்னா அதனால தாங்க அவர் சூப்பர் ஸ்டார், அதனாலதான் இந்த உயரம் போயிட்டே இருக்கிறார். இல்ல எவ்வளவு வந்தும் அவரை வந்து கடவுள் காப்பாத்தி நமக்கு கொடுக்குறாருன்னா அவருடைய நல்ல குணம். பட் ஏதோ ஒரு பாசம் அவர்கிட்ட, அதை நான் எங்கேயுமே அவ்வளவா நான் காட்டிக்க மாட்டேங்க சார். இப்ப நம்ம சொல்றோம் அவரை பத்தி மட்டுமே பேசுறோங்கிறதுனால தான் அந்த டாபிக்கை பேசுறேன். இல்லைன்னா நான்